அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீடுகளில் வந்து பாத்ரூம், டாய்லெட் இதெல்லாம் வந்து சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைப்போம். இதுக்காக என்ன பண்ணுவோம், நம்ம கடைகளில் கிடைக்கிற பிளாஸ்டிக் ப்ரஷ்ஷை வாங்கிட்டு வந்து நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணுவோம். இவ்வாறு தேய்க்கும் போது வந்து நம்ம முதுகு வலி ஏற்படும், கைகளில் வலி ஏற்படும். அதுவும் டாய்லெட் பவுல் கிட்ட நின்று தேய்க்கிறதுக்கு சில பேர் அசௌகரியமாக ஃபீல் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வாக தான் வந்து எலக்ட்ரிக்கல் பவர் கிளீனர் வந்து உருவாக்கியிருக்கோம். இந்த எலக்ட்ரிக்கல் பவர் கிளீனர் யூஸ் பண்ணும்போது அதிக நேரம் தேய்க்க வேண்டியதில்லை, குனிந்து தேய்க்க வேண்டியதுனால முதுகு வலி ஏற்படாது. அதுவும் இல்லாத வந்து டாய்லெட் பவுல் கிட்ட நின்று அசௌகரியமாக அதை ஃபீல் பண்ண வேண்டிய வேலை இல்லை. சரி, இப்போ எலக்ட்ரிக்கல் பவர் கிளீனர் பார்க்கலாம். இதுதான் வந்து அந்த எலக்ட்ரிக்கல் பவர் கிளீனர். இதுதான் வந்து இதில் உள்ள ஷாஃப்ட், ஃப்ரண்ட்டில் உள்ள இது ஷாஃப்ட். இந்த ஷாஃப்டில் தான் வந்து ப்ரஷ்ஷை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இது ஆன் ஆஃப் சுவிட்சு. இதில் வந்து பேட்டரி இருக்குது. அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜ் பாயிண்ட் இது வந்து இந்த நம்ம கை பிடிக்கிறதுக்கு ஏதுவாக இந்த டிசைன் வடிவமைச்சிருக்கு. சரி, இப்போ இதில் யூஸ் பண்ண போகிற ப்ரஷ்ஷை பார்க்கலாம். 3 டைப் ஆஃப் ப்ரஷ் யூஸ் பண்ண போகிறோம். டாய்லெட் கிளீனிங் ப்ரஷ்ஷு, சிங்க் கிளீனிங் ப்ரஷ்ஷு, டஸ்டர் ப்ரஷ்ஷு. இதை இப்போ வந்து நம்ம ப்ரஷ்ஷை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டாய்லெட் கிளீனிங் ப்ரஷ்ஷு. ப்ரஷ்ஷு தனியாக இருக்கும், அதனுடைய பைப் தனியாக இருக்கும். இதை கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு எலக்ட்ரிக்கல் பவர் கிளீனர் இருக்க ஷாஃப்டில் வந்து இதை கனெக்ட் பண்ணிவிட்டு ஹோல் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு நம்ம ஃபாஸ்ட்னர் போட்டு டைட் பண்ணிக்கிறோம். நல்லா டைட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம சிங்க் ப்ரஷ் யூஸ் பண்ண போகிறோம்னா சிங்க் ப்ரஷ்ஷை அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக்கல் பவர் கிளீனர் இருக்கிற ஷாஃப்டில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஹோல் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கின்னு ஃபாஸ்ட்னர் போட்டு டைட் பண்ணிவிட்டு நம்ம சிங்க் க்ளீன் பண்ணலாம், வாஷ் பேஷன் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து வீட்டில் டஸ்ட் இருக்குது, டஸ்டர் ப்ரஷ் யூஸ் பண்ண போகிறோம்னா அதே மாதிரி டஸ்டர் ப்ரஷ் தனியாகவும் அதனுடைய ஷாஃப்ட் தனியாக அதனுடைய பைப்பு தனியாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு இதை நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து எலக்ட்ரிக்கல் பவர் கிளீனர் இருக்கிற ஷாஃப்டில் வந்து கனெக்ட் பண்ணி ஹோல் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சு ஃபாஸ்டர் போட்டு டைட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருக்க ஜன்னல், கதவு, ஃபேனு இதெல்லாம் வந்து டஸ்ட் இருக்கிறதுலாம் வந்து டஸ்டர் ப்ரஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். சரி, இது கூடவே வந்து இந்த சார்ஜ் பண்ணுறதுக்கான பவர் அடாப்டர் தரோம். இது வந்து 12 வோல்டேஜ் 2 ஆம்பு. 2 மணி நேரம் சார்ஜ் பண்ணாலுமே ஃபுல்லி சார்ஜ் ஆகிடும். நம்ம யூஸ் பண்ணுறது 2 மணி நேரத்துக்கு மேலே யூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் அவசரமாக யூஸ் பண்ணலாம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து சார்ஜ் பண்ணிட்டு கூட நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு எங்கே வைக்கிறதுன்ட்டு யோசிப்போம். இதுக்காக வந்து நம்ம வால் ப்ராக்கெட் பண்ணோம். இதில் வந்து இதை நம்ம செவத்தில் வந்து கிளாம்ப் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வேணும்னும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ்.